என் தங்க பிள்ளையே, உனக்குள் தயக்கமே வேண்டாம். இது உனக்கான பதிவுதான். இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கானதுதான். ஒவ்வொரு குடும்பமுமே உன் காலடியில் விழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. விழப்போவது எந்த குடும்பம் என்று சொன்னால் என் பிள்ளை, நிச்சயமாக நீ திதைத்துதான் போவாய். ஏனென்றால் நீ எதிர்பார்த்தது ஒரு குடும்பம், கருப்பன் கொண்டு சொல்ல வரப்போவது இன்னொரு குடும்பம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை, நீ எப்போது மிக பெரிய மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கருப்பன் சொன்னது போல ஒரு குடும்பம் உன் காலடியில் வந்து விழும். ஆனால் அந்த குடும்பம் நீ நினைக்கின்ற ஒரு குடும்பம் அல்ல. அப்படியானால் யாரென்று கருப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்த குடும்பம் உன் காலில் விழுந்திருந்தால் கூட உனக்கு இத்தனை சந்தோஷம் வந்திருக்காது. ஆனால் நான் சொல்ல போகின்றவர்கள் இப்போது உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்று போகிறார்கள். என் குழந்தையே, இப்போது இந்த கருப்பன் உனக்கான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து ஒரு சூழ்ச்சிக்குள் முடிவு கட்டுவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நடந்தது, எது நடந்தது என்று எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். உன்னோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம்தான் இப்போது உன் காலடியில் விழப்போகின்றார்கள். ஆனால் என் பிள்ளையே, இவர்கள் உனக்கு துரோகம் செய்ததை நீ ஒருபோதும் அறிந்துவிட மாட்டாய். இந்த கருப்பன் நான் சொல்லவில்லை என்றான். வெளிப்படையாக ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அதற்கு பெயர் துரோகம் கிடையாது. ஆனால் அவர்கள் உன்னுடைய எதிரி. உன் முன்னால் நின்று கொண்டே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள். அதே நேரத்தில் உடன் பழகி கொண்டே நீ கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை உன்னால் அத்தனை சுலபமெல்லாம் அடையாளம் கண்டுவிட முடியாது. அந்த திறமையை எனக்கு இருந்தால் நான் ஏன் கருப்பா இப்படி இருக்கிறேன்? நான் அனைத்து பேரையும் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்திருந்தால்தான் நான் என்றோ இவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கண்டுபிடித்திருப்பேனே. என்றோ இந்த வாழ்க்கையில் இவர்களை பற்றி எல்லாம் நான் தெரிந்து கொண்டிருப்பேனே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எப்போதும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்வேன். உன் முன்னால் நின்று உன் வாழ்க்கையை நான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லத்தான் போகின்றேன். எப்போதும் உன்னை நான் அத்தனை சுலபமெல்லாம் விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எப்போதும் என் பிள்ளை நீ பொய்யாகி விடாது. என் பிள்ளையே, பல நாட்களாகவே உனக்கு யாரோடு பேச பிடிக்கவில்லை என்றால், ஏனென்றால் யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள், யார் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றிய எந்த ஒரு தெளிவுமே உனக்கு இருக்கவில்லை. உனக்கே ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால்தான் இன்று இந்த கருப்பன் இப்போது முன்னால் வந்தபோது கூட நீ சற்று யோசிக்க தொடங்கிவிட்டாய். கருப்பன் வார்த்தைகளை கேட்கலாமா வேண்டாமா? கருப்பன் என்ன சொல்ல போகிறார்? ஏற்கனவே நாம் மிகுந்த குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கோமே என்று என் பிள்ளை சொல்லி நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய
இந்த மனநிலைக்கு நான் முடிவு கட்டுகின்றேன். உன்னுடைய இந்த சிந்தனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு உனக்குள் குழப்பிக் கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை நிறைவாக கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். இனி எப்போதுமே உனக்கு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்கு நிச்சயமாக நான் அடையாளப்படுத்தி கொடுப்பேன். இவர்களை யார், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள், இவர்கள் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி முழுமையான தெளிவினை நான் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே கருப்பன் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கவலைகளும் இங்கு தேவையில்லை. உன் அப்பன் நான் இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ தேவையில்லாமல் யோசிக்க வேண்டிய நிலை உனக்கு இல்லை. நீ நினைத்ததும் இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்டதும் உனக்கு எப்போதுமே நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ நம்பு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு விஷயம் அல்லவா இது. உடனிருந்து கொண்டே இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து விடுவார்கள் என்று சொல்லிதான் என் குழந்தை மனதளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். மனதளவில் உன் துன்பத்தை நீ தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். எது நடக்கும் என்று என் பிள்ளை ஒரு புரிதல் உனக்கு இருக்கும் வரை என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை எப்போதுமே உனக்கான நன்மைகளையும் உனக்கான வேதனைகளையும் உன்னிடத்தில் நிச்சயமாக பறித்து உனக்கான சந்தோஷங்களை கொடுக்க போகின்றது. யாரை பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு நெருங்கடல் வருகிறதோ, நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று என் பிள்ளை நீ தோன்றுகிறதோ, அவர்களை எப்போதுமே நீ எளிதாக நினைத்து விடாதே. அவர்களோடு பேசும்போது எதையும் நீ எளிதாக சிந்தித்து விடாதே. என் பிள்ளையே, இப்போது நிச்சயமாக மற்றவர்கள் வரும்போது இவர்கள் அவரவருக்கு நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றார்கள். அவர்களின் நேரத்திற்கு தகுந்தார் போல இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும், மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு ஒரு துளியளவு கவலை இல்லை. கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை. இப்படிப்பட்ட மனிதரோடு தான் நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நீ மறந்துவிட்டாயா என்ன? இவர்கள் என்னவாக உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நீ மறந்து விட்டாயா என்ன? இப்போது இருக்கின்ற குழந்தைக்கெல்லாம் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அவர்களின் நினைவில் இருக்கின்றது. அவர்களின் மீது கோபம் வருகிறது. எப்போது பிரச்சனைகள் தீருகிறதோ, எப்போது பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறதோ அத்தோடு அதை மறந்து விடுகிறார்கள். இவர்கள் கொடுத்த துன்பத்தையும் மறந்து விடுகிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களிடமே வந்து சிக்கியும் விடுகின்றார்கள். நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவ பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் கஷ்டங்கள் தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு துன்பங்கள் தான் தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று உறுதியாக பெற வேண்டும். எப்போதும் இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலையிலிருந்து நீ வாழ்க்கையை விட்டு விலகிவிடக் கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சரியாகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். பழகுகின்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பிவிட்டால் இங்கே உனக்கு கஷ்டங்கள் ஏன் வரப்போகின்றது? இவர்களுக்குள் யாரோ ஒருவர் உனக்கு வேண்டாத வேலைகளை செய்வதனால் தானே உன் வாழ்க்கையில் இது போன்ற துன்பங்களை ஏற்படுகிறது என்பதை முதலில்
முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி நிறைவான மனநிலையோடு நீ அத்தனையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் சொன்னது போல நான் சொன்ன இந்த குடும்பம் எதற்காக உன் காலில் விழப் போகிறது என்பதை முதலில் சொல்கிறேன். என் குழந்தையே, உனக்கு மிகுந்த வேதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு ஏற்படக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் எல்லாம் தடுத்து நிறுத்தியவர்கள், எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தவர்கள், என் பிள்ளையே, இப்பேற்பட்ட இவர்கள் இப்போது என்னவாக இருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இப்போது இவர்கள் ஒன்று சாதாரணமானவர்கள் அல்ல. அவ்வளவு சாதாரணமெல்லாம் உனக்கு துன்பத்தையும் கொடுக்கவில்லை. ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி இவர்கள் இப்போது செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் நின்று நீ அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாய் என்பதை உன்னிடத்தில் தெரிந்து கொண்டு உனக்கு பல முட்டுக்கட்டைகளை உனக்கு வேண்டாதவரின் மூலமாக போட்டவர்கள் இன்று உன்னால் மட்டும் அவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். என் பிள்ளையே, இப்போது யார் ஒருவருக்கொருவர் இப்போது உன்னிடத்தில் வந்து ஒரு உதவியை கேட்கின்றார்களோ, உன்னால் மட்டும்தான் முடியும் என்று ஒரு குடும்பம் வந்து உன் முன்னால் வந்து நிற்கின்றதோ, அந்த குடும்பத்தை தான் உன் காலடியில் விழப்போகின்ற குடும்பம். எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உனக்கு தடுத்து நிறுத்தினார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று அவர்கள் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான விஷயத்தை இவர்கள் நடத்தியவர்கள் இப்போது உன்னால் தனக்கு காரியமாக வேண்டும் என்று உன் காலடியில் விழுந்துவிட நினைத்து விட்டார்கள். அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நீ கேட்டால்தான் அவர்கள் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை என்று சாதித்து விடுவார்கள். இதுதான் மனிதர்களின் இயல்பான குணம் அல்லவா? ஒரு பொய்யை மறைப்பதற்கு எத்தனை விஷயங்களை இவர்களால் சொல்லிவிட முடியும். ஒரு பொய்யை மறைப்பதற்காக எந்த சூழ்நிலைகளையும் இவர்களால் உருவாக்கிவிட முடியும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நிச்சயமாக இவர்களால் சரியாக உணர்ந்துவிட முடியும். தன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி உன்னை பாதிக்காதபடி இந்த கருப்பன் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த கருப்பன் ஆசிகளை வணங்குகிறேன். தீய மனிதர்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இந்த மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதுமே உன்னை சோதிக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இந்த அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துவதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கருப்பன் உன்னை சூழ்ந்து வந்து இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் அல்லவா? தெளிவான எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவான விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ உணர்த்திட வேண்டும். என் பிள்ளையே, இப்போது எந்த ஒரு நொடியிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதையெல்லாமோ தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி விட்டாய் அல்லவா? இனிமேல் இந்த மனிதர்களுக்கெல்லாம் பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைக்க கூடாது. இவர்கள் உன் காலில் விழுந்து உன்னிடத்தில் அவர்களுக்கான உதவியை பெற வருகிறார்கள். என் குழந்தையே, இப்போது நீ நினைத்த துரோகம் அங்கே ஏற்கனவே மாறிவிட்டது.
ஒருபோதும் இனி உன் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிவிட்டது. ஆனால் நான் சொன்ன குடும்பம் இப்போது வரையிலும் உன்னோடு நல்ல பிள்ளையாக போலதான் பழகுகிறார்கள். அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்த நினைக்கின்றார்கள். ஒருவர் கேட்கின்ற உதவியை வைத்தே புரிந்துவிடும் அவர்களின் காரியத்திற்காக மட்டும்தான் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்று. ஏனென்றால் நீ ஒரு அவசரம் என்று சொன்னாயானால், சென்றாயானால், ஒரு துளி அளவு கூட உன்னிடத்தில் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பதிலை கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்வழிப்படுத்துவேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். இருக்கும் இந்த தருணங்களை முழுக்க முழுக்க நீ உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னோடு வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் கருப்பனுக்கு எல்லா நிலையிலும் தான் பிள்ளைகள் வேண்டியது என்னவென்று தெரியும். நீ எப்போதும் ஒரே வேண்டுதலை எனக்கு வைத்திருப்பாயானால் நிச்சயமாக எப்போதும் ஒரே விஷயத்தை இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ கேட்டிருப்பாயானால் எப்போதும் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளை முழுக்க முழுக்க நீ இந்த வாழ்க்கையில் வேண்டியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும். முழுக்க முழுக்க நீ வேண்டியதையும் கேட்டதையும் உன் வசமாக்கி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கும் சந்தோஷங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னெல்லாம் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும்போது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் துணையிருந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி நான் தருவேன் என்பது உண்மைதானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் என் பிள்ளை சற்றென்று மனம் கலங்கிவிடக் கூடாது. எதற்காகவும் சற்றென்று மனம் குழப்பிவிடக் கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்போதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு முழுக்க முழுக்க அதிசயத்தை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிலும் குறிப்பிட்ட இந்த நாளில் என் பிள்ளை கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எப்போதும் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ என்னை தேடி வருகின்றாய் அல்லவா? உனக்கான நம்பிக்கையை நான் எப்போதும் நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு சொல்ல போகும் வாக்கு சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நொடியிலும் உனக்கு வேண்டிய ஆச்சரியத்தை உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்குவதை விடுத்து உனக்காக வருகின்ற கருப்பனின் அன்பு நமக்கு போதுமானது என்ற ஒரு முடிவுக்கு நீ வந்து விட்டாயானால் நாம் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல வெற்றிகளை உனக்கு கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்போதுமே என் பிள்ளை தாம் ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கானதாக நாம் விரும்புகின்ற சந்தோஷங்களை நமக்கு கொடுப்பதாகவும் இருக்கும். அதனால் வரையிலும் என் பிள்ளை நீ எண்ணிய எண்ணங்களின்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கானதாக பெறும் வரை நீ எதையும் கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, நம்பிக்கை முழுக்க முழுக்க எப்போதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். எதிலும் நீ எப்போதும் இழந்ததை எல்லாம் நினைத்து நிச்சயமாக உனக்கு மீண்டு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயத்தை எடுத்து சொல்லும் இடம் என்பதை நீ மறக்க கூடாது. நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்காக வருகிறேன் என்பதை நீ உணர்கிறாய் என்றால், நான் உன்னோடு நிற்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்றால், இதைவிட பேரதிசயம்
சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் வேறேற என்ன இருக்க போகிறது? இதை தாண்டிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்க போகின்றது? என் பிள்ளையினுடைய அன்பு கொண்டு இந்த கருப்பன் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்திவிட முன்வந்து நிற்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்து கலங்கினாயோ, அதையெல்லாம் இத்தோடு விட்டுவிடு. நீ எதற்குமே இனி அஞ்சி நடுங்காதே. எந்த ஒரு சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்காதே. எதிர்வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு நம்பிக்கையான ஒரு வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரும் நேரங்கள் உனக்கு அதிசயத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. இனி எந்த நாளும் என் பிள்ளை நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.